ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற மூவி என்னன்னா சானிக் தி ஹெட்ஜாக் 3. இது என்னோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ. நீங்கள் படத்தை பார்க்கலன்னா ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இந்த படம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் உங்கள் பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஆக்ஷன் பேக்ட் அமேசிங் மூவி, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஸ்டோரி கிட்ட ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டோரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஷேடோ கிட்ட தான் ஆரம்பிக்குது. அவர் ஒரு ப்ரிசனில் ஒரு தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு இதில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகி நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அதை நம்ம சானிக், டெய்ல்ஸ், நக்கிள்ஸ் எப்படி தடுக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸை பார்க்கலாம். சானிக், டெய்ல்ஸ், நக்கிள்ஸ், ஷேடோ, அப்புறம் நம்ம ஜிம் கேரி அஸ் டாக்டர் ஐவோ ரொபாட்னிக், அப்புறம் அவரோட தாத்தாவாகவும் நடிச்சிருப்பாரு ஜெரல்ட் ரொபாட்னிக். 2 பேராகவும் நடிச்சிருப்பாரு நம்ம ஜிம் கேரி. நல்லாவும் இருந்திருக்கும் அது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிப்போம். இந்த படத்தில் சிஜே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நம்புற மாதிரி இருந்துச்சு. மாதிரி எங்கேயுமே ஒரு மாதிரி பிளாண்டாக தெரியல. இந்த சிஜே இது சிஜே தான்டா, இது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. படத்துக்கு நல்ல ஒரு சிஜே இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹியூமன் கேரக்டர்ஸை கம்மி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த போன படத்தில் இருக்கிற கொஞ்சம் ஓவராகவே அது உங்களுக்கு ஒரு தனி ஸ்டோரி கொடுத்து அது கொஞ்சம் ரொம்பவே போரிங்காக இருந்துச்சு அந்த ஸ்டோரி. அது கொடுக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்ல வேலை இந்த படத்தில் கொஞ்சம் ஹியூமன் கேரக்டர்ஸ் ஒரு கேமியோ மாதிரி கொடுத்துருந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம ஷேடோ சுற்றி தான் நடக்குது. ஷேடோ தான் இந்த ஸ்டோரிக்கு மெயின் மாதிரி. இந்த ஷேடோ வாய்ஸ் பண்ணது நம்ம ஜான் விக், கியானு ரீவ்ஸ். அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஷேடோவோட பேக் ஸ்டோரியை நல்லா சூப்பராக வாய்ஸ் மூலமாக கன்வே பண்ணுறாரு. ஷேடோவோட பேக் ஸ்டோரியை நல்லா அவர் வாய்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஷேடோவோட அனிமேஷன் ரொம்ப மாதிரி ஆசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையோட எனக்கு ஷேடோவோட அனிமேஷன் அவர் எப்படி இருக்காரு அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிம் கேரியும் அப்புறம் ஜெரல்ட் ரொபாட்னிக் அவங்களோட காமெடி சீன்ஸ் தான். அது கொஞ்சம் ஜாலியாக சிரிப்புற மாதிரி இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு அவங்களோட காமெடி. ஓகே, ஆனால் நல்லா நடிச்சிருப்பார் ஜிம் கேரி இந்த படத்தில். அப்படியே அந்த எக்மேனாகவே வாழ்ந்த மாதிரி இருக்கும் பார்க்க. அவர் நிஜமாக ஒரு எக்மேன் எப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கும் ஒரு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கேரக்டர்ஸ் சானிக், டெய்ல்ஸ் அண்ட் நக்கிள்ஸ். இந்த படத்தில் சானிக் தான் அந்த ஸ்பீட் அப்புறம் டீம் லீடர் மாதிரி. டெய்ல்ஸ் அந்த கேஜெட்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி. நக்கிள்ஸ் இந்த டீமுக்கு ஸ்ட்ரென்த் பவர் மாதிரி அவங்க. அப்புறம் சானிக், டெய்ல்ஸ், நக்கிள்ஸ் ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கோம். அவங்க ஷேடோவை தடுக்கிறது. ஷேடோ, எக்மேன், ஜெரல்ட் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்டோரி மாதிரி போகும் தனியாக. அப்படியே ஒரு டீமாக பிரிஞ்சிருப்பாங்க 2 பேரும். டீம் குட், டீம் ஈவல் மாதிரி. இந்த சானிக் ஹீரோஸில் வர மாதிரி கூட. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா நெகட்டிவ்ஸ். இந்த படம் டக்கு நெக்ஸ்ட்டு சீனுக்கு போயிட்டே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்போம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒரு ஆக்ஷனுக்கு போயிடுறாங்க. ஆக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் டக்குன்னு போயிடுறாங்க. அதுதான் நான் யோசிக்கிறேன். பார்த்தா ஷேடோலேருந்து ஆரம்பிக்குது, திடீர்னு அடுத்து சானிக் போகிறாங்க, திரும்பி வராங்க. அது மாதிரி டக்குன்னு போகிறாங்க எல்லோரும். அதான் கொஞ்சம் டைட்டன் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 minutes கொடுத்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக. அப்புறம் நெக்ஸ்ட்டு நக்கிள்ஸும் டெய்ல்ஸும் கொஞ்சம் கம்மியாகவே வராங்க இந்த படத்தில். கொஞ்சம் டெய்ல்ஸ் தான் இங்கே இந்த படத்தில் நக்கிள்ஸோட கம்மியாக வராது. அவர் கொஞ்சம் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, அது என்ன பண்ணுறது. ஆனால் இந்த படத்தில் நான் நெகட்டிவ்ஸ்லாம் ரொம்ப தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியது. இவ்வளோ தான் எனக்கு நெகட்டிவ்ஸே கிடச்சிது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த படத்தை ப்ளீஸ் பாருங்க. செம்ம படம், கிரேட் மூவி. அவுட் ஆஃப் 10 stars நான் 9 stars தரேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்ட்டு. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye. This ends now.